இவ்வளோ நேரம் நானும் தெரியாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்து மாக்கா மாதிரி வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். வெல்கம் டு விவின்ஸ் விசிட். இன்றைக்கி என்ன கண்டென்ட்டில் உங்களை எல்லாம் மீட் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விசிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு 2 விஷயம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அமேசானில் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைட்டாக ஒரு ஷேர் பட்டனை தட்டி விட்ருங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஆல்சோ இன்றைக்கி தான் வந்து சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே தான் இருக்கும், இருந்தாலும் போய் பாருங்கள். நான் ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளியில் அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்தா நீ ரொம்ப பேசுகிற சொல்கிறாடே. சப்ஸ்கிரைப் டு விவின்ஸ் விசிட் சொல்லு. ஸோ விசிட்ஸ் இந்த கையில் இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அண்ட் இதை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்தோடனே பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் நான் பிரித்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்துச்சு. இது ஒன்றும் இல்லை, ஒரு க்யூட்டாக சின்ன ஹேண்டியாக இருக்குது, ஒரு ட்ரைபாட். அண்ட் இது கேமராவுக்கும் ஃபோன்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்யூட்டான ஒரு ட்ரைபாட் தான். ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெவி பிளாஸ்டிக்ஸ். இதோட ப்ரைஸ் அமேசானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து ஏதோ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. யூஸ் பண்ணி பார்க்குறேன், நல்லா இல்லைன்னா மறுபடியும் திருப்பி ரிட்டன் போட்டுருவேன். அண்ட் நான் இது நல்லா இருந்துச்சுன்னா கீழே வந்து இதோட ப்ராடக்ட்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுக்க முடிஞ்சா கொடுக்குறேன். அண்ட் இதை வேணா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட வந்து ஒரு சின்ன மொபைலுக்கு யூஸ் பண்ணுறப்போ அந்த இது யூஸ் பண்ணுவாங்கல்லங்க, அந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வருவோமா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு தான். ரெனோரோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினேன் இந்த மைக்கு. ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மைக்கு போயால் வச்சிருந்த நல்ல லென்த் இருக்க ஒரு மைக்கு சேனல்லே ரிவ்யூ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா கூட பாருங்கள். அந்த மைக்கு ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அது வந்து நான் வாங்கலை திருப்பி. ஸோ அதனால் வந்து வேறு ஒரு மைக்கு வேணும், அது வந்து ஒயர்லெஸ் வாங்கிட்டோம். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 rupees வந்துச்சு அமேசானில். வாங்க இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ. ஓகே, ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு வாரண்டி கார்டு இதுக்கு இருக்குது. இதுதான் வந்து ரிசீவர் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது. இது வந்து நம்ம வந்து 3-in-1 வாங்கிட்டோம் ரிசீவர். ஏன்னா வாங்குறப்பே வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு மல்டிபிள் இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். லைட்னிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஐஃபோனில் வச்சு எடுத்துகிட்டு இருக்காட்டி நம்ம லைட்னிங் வேணும் தான் ஸ்பெஷலாக இது வாங்கணும். நெக்ஸ்ட் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட 2 மைக் இருக்குங்க. 2 மைக் எதுக்கடா வாங்கினேன் அப்படின்னா இன்கேஸ் ஏதோ ஒரு பர்பஸில் தேவைப்படும். இப்போ நான் தனியாக பண்ணுறேன். இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் வந்து ஏதோ ஒரு தேவைப்படுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணணும். எப்பவுமே ஃபியூச்சர் திங்கிங்க வாங்கணும்ல, வாங்கி மட்டும்தான் வைப்பேன். ஓ, நீ அப்படி வரியா? வேறு என்னடா இருக்குது விவின் பாக்ஸ்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேபிள் ஒன்று இருக்குது. ஓகே வாங்க இப்போ நான் அதை ப்ளக் பண்ணி உங்களுக்கு அதோட ஆடியோ குவாலிட்டி காட்டுறேன். ஸோ விசிட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரனோலா மைக்கு வாங்கி 1 day ஆயிடுச்சு. அன்பாக்ஸ் பண்ண வீடியோ வந்து நான் நேற்று பண்ணேன். இன்றைக்கி வந்து ரிவ்யூஸ் வந்து கொடுக்க போகிறேன். அந்த 1 day கேப் வந்து நான் என்னென்னா இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 1 day டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஃபைனலி இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணியாச்சு. ஆடியோ அவுட்புட்லாம் நான் கேட்டேன். அண்ட் இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நேற்று வந்து இதுவும் மைக்கை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு கிளியரான ஒரு அவுட்லைன் கொடுத்துறேன். ரிசீவர் பற்றி இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டைப் ஆஃப் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் லைட்னிங்கு, Type-C அண்ட் ஆல்சோ ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசீவரோட பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு Type-C இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். எதுக்கு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஆடியோ வந்து லைவாக கேட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ். 2000 ரூபா பட்ஜெட்டில் நான் மிச்ச மைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபியூச்சர் வேறு எதுலேயுமே இல்லை. நீங்கள் கேமராவில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஆடியோ வந்து எந்த அளவுக்கு கேட்குது, பிக்கப் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை யூஸ் பண்ணியும் பார்த்தேன், ரொம்பவே எப்படி சொல்கிறது கிளியராக கேட்டுச்சு. இப்போ அந்த மைக்குக்கு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா மேலே மைக் இருக்குது. இதுக்கு வந்து அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் ஸ்பான்ச் இருக்கும்ல, அது கிடையாது இந்த மைக்கில். அண்ட் இங்கே வந்து ஒரு லைட் இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோன்னே ரெட் அண்ட் க்ரீனில் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ரிசீவர்லேயும் இந்த ஒரு இது இருக்கும். அதுவும் நீங்கள் அந்த ரிசீவரையும் ஆன் பண்ணோன்னே ரெட் அண்ட் க்ரீனில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து பேர் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் இந்த மாதிரி மாறிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சிங்கிள் டேப் பண்ணுறப்போ ஒரு சிங்கிள் இதாச்சு பார்த்தீங்களா. இது வந்து இந்த சிங்கிள் பிளிக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். அகைன் நான் ஒரு டைம் கிளிக் பண்ணுறேன். இப்போ 2 டைம் பிளிங்க் ஆகிருக்கும். இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் கேன்சல் ஆகுது. இது வந்து செகண்ட் லெவல். இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 3 டைம் பிளிங்க் ஆயிடுச்சு. அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் டிடெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக ஒரு இண்டிகேஷன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி இதில் வந்து ஆடியோ வந்து நான் ரொம்ப த பெஸ்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆடியோ பிக்கப் ஆகுது, நாய்ஸ் ஓரளவுக்கு கேன்சல் ஆகுது. பில்ட் குவாலிட்டிக்கெலாம் நான்
5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கணும். இன்னும் வந்து இது கனெக்டிவிட்டிக்கு வந்து ரொம்பவே குயிக்காக கனெக்ட் ஆயிரும். நீங்கள் 2 ரிசீவர் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிசீவர் ஆன் ஆயிரும். இதை ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இதுவும் ஆன் ஆயிரும். இது ஆன் ஆனோடனே உங்களுக்கு ரிசீவரோட பேர் ஆயிரும். விச் மீன்ஸ் ஒரு 2 செகண்ட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி எல்லாம் கரெக்ட் ஆயிரும். இந்த மைக் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆடியோ குவாலிட்டி வந்து இப்போ கேட்டுட்டு தான் இருக்கீங்க லைவாக. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷனில் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் லைவாக கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எப்படி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இருக்குன்னு பாருங்கள். செட் ஆகுது, இது நமக்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நான் பையிங் லிங்க் கீழே தரேன். ஸோ விசிட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேருந்து வந்தது, மைக்லேருந்து வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்லேருந்து நான் பேசும்போது ரிசீவரில் கேட்குது, பட் ரிசீவர்லேருந்து உங்களுக்கு வீடியோ கூட சிங்க் ஆகலை. இந்த இஷ்யூ வந்து இந்த மைக்கில் இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணுறேன்னா, ட்ரைபாடையும் மைக் ரெண்டுமே ரிட்டர்ன் போட போகிறேன். இவ்வளோ நேரம் நானும் தெரியாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்து மாக்கா மாதிரி வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு வருஷமா இதை தோண்டிட்டு இருக்க? 15 வருஷமா. ஆமா, போலீஸ் கிட்ட மாட்டி நீ ஜெயிலுக்கு போயிருந்தா எத்தனை வருஷம் தானே? 5 வருஷம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? விடுதலை ரொம்ப முக்கியம்.